கேட்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம், அதில் 11, 12. பரலோகம் திறந்திருக்க கண்டேன். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் நாம் யாவருக்கும் தெரிந்தபடி அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாயிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இனி சம்பவிக்க போகிறவைகளை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென். விசேஷமாய் வெளிப்படுத்தி கொடுத்தபடினால அந்த புஸ்தகத்துக்கு என்னவென்று பெயர் வைத்தார்? வெளிப்படுத்தின விசேஷம் என்று பெயர் வைத்தார். இந்த வேதாகமத்திலே இந்த புஸ்தகமானது கடைசியான தீர்க்க தரிசன புஸ்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கடைசி புஸ்தகம் கிபி 95, 96ஆம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. எங்கே வைத்து இதை எழுதினார் என்று சொன்னால், ஏகியன் கடலில் உள்ள பத்மு தீவிலே இருக்கிற பொழுது இந்த கர்த்தர் காண்பித்து கொடுத்த அந்த தரிசனத்தை அவர் ஒரு புஸ்தகமாக எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். இது யாருக்காக எழுதப்பட்டது என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து அந்த 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் தனித்தனியாக பாகமாக சில காலங்களாய் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இருக்கும், ஒன்றொன்றாய் நாம் சப்ஜெக்டாய் படித்திருக்கிறோம். அதுவே நமக்கு சபை ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையுடைய செய்திகளாகவே இருந்தது. ஆமென். ஞாபகம் இருக்கும் பழைய விசுவாசிகளுக்கு. ஆமென். ஏனென்று சொன்னால் அதை ஒரு ஸ்டடியாக அதிகாரம் ஒவ்வொரு 1ஆம் அதிகாரத்திலிருந்தே நாம் தொடர்ந்து படித்து வந்தோம். அதில் எதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் என்று சொன்னால், அந்த 1000 வருஷ அரசாட்சி வரைக்கும் ஆமென் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட் வரைக்கும் பரலோகத்தை குறித்த அந்த கடைசி பாகத்தை நாம் தனியாக இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் அதை குறித்த சாராம்சங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், தியானித்திருக்கிறோம். ஆகவே இது நமக்கு யாவருக்கு தெரியும். அறிந்தவர்கள் உண்டு, அறியாதவர்களும் உண்டு. இது யாருக்காக எழுதப்பட்டது என்று சொன்னால், ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட ஒரு விசேஷமாக இருக்கிறது. 7 சபைகளும் 7 காலங்களை குறித்து என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. எதை குறித்து எழுதினார் என்று சொன்னால், இனி சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து, இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை கர்த்தர் யோவானுக்கு, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு என்ன செய்தார்? காண்பித்து கொடுத்தார். இவர் யோவான் சுவிசேஷகன் அல்ல. இவர் யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். ஆமென். இந்த யோவானுக்கு அவைகளை எல்லாம் என்ன செய்து விவரித்து காண்பித்து கொடுக்கிறார். காண்பித்து கொடுத்து 7 காலங்களை குறித்தும் அதுக்கு முன்பதாக பரலோகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் அங்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். பரலோகத்தினுடைய தோற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்து, அதுக்கு பிற்பாடு 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தி, ஆமென், அதற்கு பிற்பாடு
ஆமென் நடக்க போகிற காரியங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் இருந்து ஆமென் எது வரைக்கும், புதிய வானம் புதிய பூமி வரைக்கும். ஆமென். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அதுக்கு பிற்பாடு 1000 வருட அரசாட்சி, அதுக்கு பிற்பாடு அர்மகதோன் யுத்தம், அதுக்கப்புறம் கோகு மாகோகு யுத்தம், இப்படி இவை எல்லாவற்றையும் அங்கே வெளிப்படுத்தி கொடுத்து ஆமென். அதுக்கு பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு பிற்பாடு என்ன உண்டாகிறது? நித்திய நரகம். நித்திய நரகம் உண்டான பிற்பாடு, நரகத்திலே தள்ளின பிற்பாடு புதிய வானமும் புதிய பூமியும் என்ன செய்கிறது? தோன்றப்படுகிறது. இவ்விடமாக ஆமென் நித்திய தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அது பரலோக ராஜ்யம் என்றும், அது புதிய எருசலேம் என்றும், ஆமென் பரம சியோன் என்றும் என்ன செய்யப்படுகிறது? அழைக்கப்படுகிறது. அந்த நித்திய ராஜ்யத்தினுடைய ஸ்ட்ரக்சர், அழகுகளை எல்லாம் குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி பகுதி. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரமல்ல, வேதத்திலே கடைசி பகுதியாக இருக்கிறது. ஆமென். இந்த கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது இங்கே ஒரு காரியத்தை நாம் வாசித்தோம். இது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய எதை காண்பிக்கிறது? 2ஆம் வருகை குறித்து காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, அவர் ஒலிவ மலையின் மேல் இறங்கி வருகிற அந்த தோற்றத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்காகத்தான் சபையாகிய நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய என்ன வந்தது? கல்யாணம் வந்தது. மணவாட்டி மணவாட்டி சத்தமா சத்தமா ஐயா தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவருடைய என்ன வந்தது? கல்யாணம் வந்தது. மணவாட்டி என்ன செய்தாள்? தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். அந்த மணவாட்டி யாராயிருக்கிறார்கள்? புதிய ஏற்பாட்டு காலத்தின் திருச்சபையாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்போ நீங்களும் நானும் தான் அந்த மணவாட்டியாயிருக்கிறோம். ஆமென். நாம் ஆயத்தம் பண்ணினோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. மணவாட்டி பேசுகிறாளாம். மணவாட்டி என்ன சொல்லுகிறாளாம்? மணவாட்டி என்ன சொல்லுகிறாள்? தன்னை ஆயத்த பண்ணினாள். தன்னை ஆயத்தம் பண்ணினாள். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? நான் ஆயத்தமாயிருக்கிறேன், நான் ஆயத்தமாயிருக்கிறேன் சொல்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் உயர்த்துறேன், எனக்கு என்ன குழப்பம்? பாருங்க, ஆயத்தம் இல்லையா? ஆயத்தம் இல்லா கூட்டத்தார் அழுது அழுது புலம்புவார். ஆயத்தமாக இயேசு வானில் வந்திடுவார். சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆயத்தமாக ஆயத்தமாக இயேசு வந்திடுவார். சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆயத்தமாக. ஐயோ தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். ஆயத்தமாகுவோம். ஆமென். அவர் வருகிறார். அவர் எதற்காக வருகிறார்? பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ஆமென். சரி, இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகையின் தோற்றத்தை தான் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். அந்த தோற்றம், அவருடைய வருகை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொன்னால், அவர் ஜெய கிறிஸ்துவாய், வெற்றி வேந்தனாய் எதிலே வருகிறாராம்? வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவராய் வருகிறார். ஆமென். வெள்ளை குதிரையிலே ஏறி இருந்து வருகிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? விசுவாசமும்
சத்தியமும் உள்ளவர். ஆமென். விசுவாசமும் சத்தியமும் உள்ளவர். அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அக்கினி ஜுவாலையின் கண்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் காண்கிற சர்வ வல்லமை உள்ளதும் பரிசுத்தமான கோபத்தை வெளிப்படுத்துகிறதுமான கண்கள். ஆமென். அதுல என்ன இருக்கிறது? அவருடைய கண்களுக்கு ஒருவரும் மறைந்திருக்க முடியாது என்பதை தான் அந்த அக்கினி ஜுவாலை காட்டுகிறது. அதுல ஒரு பரிசுத்தமான தேவ கோபமும் வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய், அதுக்கு அடுத்த பகுதி சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய சிரசிலே என்ன இருந்ததாம்? அநேக கிரீடங்கள். ஆமென். அவருடைய சிரசில் அநேக கிரீடங்கள் தரிக்கப்பட்டவராய், ஆமென், அவர் வருகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆமென், வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது 16வது வசனத்திலே, அவருடைய தொடையிலே ராஜாதி ராஜா என்றும் கத்தாதி கத்த என்றும் எழுதியிருந்தது. எழுதியிருந்தது அவருடைய தொடையில் ராஜாதி ராஜா என்றும் கத்தாதி கத்தா என்றும் எழுதியிருந்தது. வாசிங்க 16. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா என்னும், கத்தாதி கத்தா என்னும் நாமும் அவருடைய வஸ்திரத்தின் மேலும், அவருடைய வஸ்திரத்தின் மேலும், அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஆமென். இப்படி ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தாவாக இந்த பூமியை என்ன செய்ய வருகிறார்? ஆளுகை செய்கிற ராஜாவாய், நியாயம் தீர்க்கிற ஒரு ராஜாவாய் அவர் வருகிறதான வருகை குறித்து தான் இந்த வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. அதனோடு கூட பரலோக சேனைகளும் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் என்ன செய்கிறார்கள்? வெள்ளை குதிரையின் மேல், ஆமா, அவரோடு கூட ஏறி அவருக்கு பின்னாக என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். ஆமென். இப்படி ஒரு சேனைகளோடு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆமென், வெளிப்பட இருக்கிறார், வரப்போகிறார் என்பதை குறித்து இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? மணவாட்டி சபை இதற்கு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போக எப்படி இருக்க வேண்டும்? சகோதரர், இங்க பார்க்கணும். அவர் வருகிறார், அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது ஏதோ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கற்பனை கதைகள் அல்ல. எத்தனையோ வேதாகமங்கள் இருக்கிறது. எத்தனையோ வேதாகமங்கள் தோன்றப்பட்டு மறைந்து போனதும் இருக்கிறது. எத்தனையோ வேதாகமங்கள் தோன்றி பழமையானதும் இருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகம் மாத்திரம் எத்தனையோ காலங்களாக இருந்தும் இன்று வரைக்கும் இது புதுமையாகத்தான் இருக்கிறது அல்லாமல் ஒருபொழுது இது என்ன ஆகவில்லை? பழமையாகவில்லை. ஆமென். இந்த வேதத்தை ஆமென் தியானிக்கிறவர்களாய் இருக்கட்டும், இந்த வேதத்தை எடுத்து போதிக்கிறவர்களாய் இருக்கட்டும், எத்தனையோ பல நூற்றாண்டு காலங்களாய் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கல்விமான்கள் போதித்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலங்களும், எத்தனை நாள் ஆராதனை நடத்தினாலும், எத்தனை நாள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் இந்த வேதம் எப்படியாகவே இருக்கிறது? புதிதாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட புதுமை உடைய ஒரு வேதம் இந்த உலகத்தில் எங்குமே இல்லை. கரங்களை தட்டி ஆமென். எந்த ஒரு வேதத்தின் சரித்திரத்தை கேட்டாலும் அது பழமையாகிவிடும். ஒரு முறை கேட்கலாம், 2 முறை கேட்கலாம். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து பிரசங்கித்தாலும் ஒவ்வொரு பிறப்பின் போதும் எப்படித்தான் இருக்கிறது? புதுமையாக நாம் தியானிக்கிறோம். இப்படி ஒரு புதுமை நிறைந்த ஒன்று. இது மாசற்றது, மாறாதது. இது கற்பனை கதை அல்ல. ஒலிவ மரத்தை குறித்து, ஒலிவ மலை குறித்து நாம் வேதம் சொல்லுகிறது. அவர் வருகிற பொழுது அவருடைய பாதங்கள் எங்கே படுமாம்? ஒலிவ மலையிலே அவருடைய பாதங்கள் அமரும் என்று சொல்லி
வேதத்திலே வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தால் அதே ஒலிவமலையிலே ஆமென் ஆராய்ச்சி செய்தார்கள். வேறு ஒரு பெரிய ஹோட்டலை கட்டும்படியாக, ஒரு ரெஸ்டாரண்டை அமைக்கும்படியாக அந்த ஒலிமை மலை என்ன செய்தார்களா? விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணினார்களாம். ஆராய்ச்சி பண்ணின பொழுது அதில் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்ன? அந்த ஒலிவ மலை அக்கினி பிளவுகள் போல பிளக்கிறதற்கு ஏதுவாக காணப்படுகிறது என்று சொல்லி அந்த கட்டுமான பணி என்ன செய்து விட்டார்கள்? விட்டுவிட்டார்கள். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், என் ஆண்டவருடைய பாதம் அவர் வருகிறதான அந்த வேளை நெருங்கிவிட்டது. அவர் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைத்து விட்டார் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. ஆமென். ஆகினால் இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்கும் இன்றைக்கு அடையாளங்கள் இருக்கிறது. ஆக இந்த கிறிஸ்துனுடைய வருகை குறித்து பார்க்கிறோம். அப்ப மணவாட்டி என்ன செய்ய வேண்டும்? ஆமென், அவரை எதிர்கொண்டு போக ஆயத்தமாக வேண்டும். அப்ப மணவாட்டி சபையினுடைய ஒரு நோக்கம் என்ன? புதிய ஏற்பாட்டு சபையின் நோக்கம் கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவருடைய சபையும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கிறிஸ்துவிலே சபை என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை அவருடைய நோக்கமாயிருக்கிறது. பூரணப்பட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இருக்கிற வண்ணமாக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. அப்போ நான் சொல்லுகிறேன், அவருடைய வருகையிலே ஒரு விசேஷம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிரசின் மேல் என்ன இருந்தது? அநேக கிரீடங்கள் இருந்தது. ஆமென். அநேக கிரீடங்கள் அவருடைய சிரசின் மேல் இருந்தது. அது ராஜாதி ராஜாவாக, ஆமென், கத்தாதி கத்தாவாக தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. அவர் வருகிற தோற்றம் ராஜாதி ராஜாவாய் அவர் வருகிறார். கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவாய் வருகிறார். அப்ப அவரை எதிர்கொண்டு போகக்கூடிய சபை எப்படி எதிர்கொண்டு போக வேண்டும்? அவர் கிரீடங்களோடு வருகிறபடியினால் அவரை எதிர்கொண்டு போகிற மணவாட்டியும் எதையோடு போக வேண்டும்? அதே அநேக கிரீடங்களோடு அவரை எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமாக வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் வருகிற வண்ணமாகத்தானே நாமும் போக வேண்டும். அல்லேலூயா. ஏதோ வெறுமையாக ஆமென் அவர் வருகிறான், நான் வெறுமையாக என்ன செய்யணும்? ஆமா, சந்திக்க முடியும் என்று அல்ல. ஆமென். அழகா ஒரு பக்தன் பாடுகிறான், வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா, வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? அப்ப நாம் என்ன செய்ய முடியாதையா? வெறும் கையா அவரை போய் என்ன செய்ய முடியாது? காண முடியாது. ஐயா, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகிற ஒரு மணவாட்டி சபையாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க, இங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும். ஆமென். ஏதோ நாம் சபைக்கு வந்தோம் ஆராதித்தோம் என்பது அல்ல. ஏதோ பிசாசை அவன் கட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்காக சபைக்கு வருகிறேன், வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக சபைக்கு வருகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே நான் சபைக்கு வருகிறேன் என்பது அல்ல சபையின் நோக்கம். என் ஆண்டவர் இந்த சபையை ஏற்படுத்தின நோக்கம் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக மாத்திரம் அல்ல, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக மாத்திரம் அல்ல. என் ஆண்டவர் இவைகளை எல்லாம் எதற்காக நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னால், இதன் மூலம் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு அர்ப்பணித்து அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. கரங்களை தட்டி
உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பலவீனங்களும், ஒவ்வொரு போராட்டங்களும், ஒவ்வொரு கஷ்டங்களும், தரித்திரங்களும், வியாதிகளும், பலவீனங்களும் எதற்காக என்று சொன்னால் நீங்களும் நானும் கிறிஸ்துவிலே பூரணப்பட வேண்டும் என்பதற்காகவே இவைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே நான் என்ன செய்தேன், உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஒருவேளை உன் வாழ்க்கையிலே இந்த நெருக்கமோ, இந்த பாடுகளோ, இந்த வேதனையோ, இந்த துன்பமோ உங்கள் குடும்பத்திலும் வராது இருந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் காணியாட்சிக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருந்திருப்பீர்கள்? புறம்பானவர்களாய் இருந்திருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த சபைக்கு புறம்பானவர்களாய் இருந்திருப்போம், சத்தியத்துக்கு புறம்பானவர்களாய் இருந்திருப்போம், ரட்சிப்புக்கு புறம்பானவர்களாய் இருந்திருப்போம், தேவனுடைய மகிமையின் ராஜ்யத்திற்கு புறம்பானவர்களாய் இருந்திருப்போம். ஆனால் பாவியாய நம்மேல் கர்த்தர் கிருபை கொண்டவராய், இரக்கம் கொண்டவராய், நீங்கள் நானும் கெட்டு போக கூடாது, அழிந்து போக கூடாது, நித்திய நரகத்திலே தள்ளப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்களை அனுமதித்து, சில பலவீனத்தை அனுமதித்து, சில சத்துருடைய உபத்திரவங்களை அனுமதித்து நாம் ரட்சிக்கப்படும்படியாய் தேவனுடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து ஆமென் அந்த சிரசிலே அநேக கிரீடங்களோடு அவர் வருகிற பொழுது திருச்சபையாய நாம், மணவாட்டியாய நாம் அவரை எதிர்கொண்டு போகிற பொழுது நாமும் என்ன செய்ய வேண்டும்? அந்த கிரீடங்களோடு காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இந்த தோற்றம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒன்று, அந்த கிரீடங்களை குறித்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த தோற்றம் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லி இன்னொரு கோணத்திலே நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், வருகிறவர் இப்பொழுது எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பிந்தின ஆதாமாக இருக்கிறார். அப்படித்தானே? முந்தின ஆதாம் ஒருவர் இருந்தார், பிந்தின ஆதாம் யாராயிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அப்ப வருகிறவர் யாராய் இருக்கிறார்? பிந்தின ஆதாம். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த தோற்றம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார், அவர் கத்தாதி கத்தாவாய் இருக்கிறார். ஆனால் இவர் யார்? இவர் பிந்தின ஆதாம். பிந்தின ஆதாமின் தோற்றத்தை பாருங்கள். ஆமென். அப்ப பிந்தின ஆதாமின் தோற்றம் இவ்வளவாய் இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன? அப்ப முந்தின ஆதாம் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? எப்படிப்பட்டவனாய் இருந்திருக்க வேண்டும்? ஏன் இந்த பிந்தின ஆதாம் ராஜாதி ராஜாவுடைய தோற்றத்திலே வருகிறார்? ஏன் இவர் மகிமையின் கிரீடத்தோடு வருகிறார் என்று சொல்லி நாம் தியானிப்போம் என்று சொன்னால், கண்டிப்பாக முந்தின ஆதாமுக்குள் இதே ஒரு தன்மை இருந்திருக்க வேண்டுமே. இருந்திருக்கிறது. வேதம் அதை தெளிவாய் பேசுகிறது. வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் சங்கீதம் 4, 5, 6 வாசியுங்கள். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும், மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அவன் எம்மாத்திரம். இது யாரை சொல்லுகிறார்? இந்த மனிதன், முந்தின ஆதாமா என்ற மனிதன். ஆமென். அவனை குறித்துதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை நீர் என்ன செய்கிறதற்கும், நினைக்கிறதற்கும், மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். காரணம், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எவையெல்லாம்?
ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அல்லேலூயா. இப்ப எப்படி முந்தின ஆதாமின் தோற்றம் எப்படி இருந்தது என்பதை அழகாய் சொல்லுகிறார். ஆமென். முந்தின ஆதாம் எப்படிப்பட்டவனாய் இருந்தானாம்? அவன் எப்படி இருந்தான்? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருந்தான். ஆமென். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருந்தான். சகலவற்றின் மேல் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? ஆளுகை கொடுக்கப்பட்டிருந்தது. உலகத்திலே அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சகலவற்றின் மேலும் இந்த ஆதாம் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? ஆளுகை செய்கிறவனாய் இருந்தான். இதை குறித்து நாம் இன்னும் சற்று ஆழமாய் பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய தலையிலே என்ன இருந்தது? மகிமையும் கனமும். அது ஒரு கிரீடமாய் இருந்தது. ஆதாம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவன். அது ஒரு கிரீடத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. சுருக்கமாய் சொன்னால், அன்றைக்கு அந்த ஆதாம் எல்லாவற்றிற்கும் மேலே எப்படி இருக்கிறான்? ராஜாவாக வீற்றிருக்கிறான். சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தது. இவன் ராஜாவாக காணப்படுகிறான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் காலங்கள் போனது. ஆமென். அவன் என்ன செய்தானாம்? பாவம் செய்தபடியினால், அந்த மனிதன் பாவம் செய்தபடியினால் அந்த கிரீடம் அவனுடைய தலையில் இருந்து விழுந்தது. ஆமென். அப்ப கிரீடம், ராஜ கிரீடம் யாருக்குள்ளே இருந்தது? முந்தின ஆதாமுக்குள் அந்த ராஜ கிரீடம் இருந்தது. நல்ல கவனியுங்கள். முந்தின ஆதாமுக்குள் அந்த ராஜ கிரீடம் இருந்தது. அந்த ராஜ்யத்துக்கு அவன்தான் எப்படி இருந்தான்? ஆளுகை செய்கிறவனாய் இருந்தான், அதிபதியாய் இருந்தான். சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தது. மிருக ஜீவன்கள் முதல், பறவை பிராணிகள் முதல், கடல்வாழ் மச்சங்கள் முதல், இன்றைக்கு இருக்கிற ராஜாவை விட அவன் சிறந்த ஒரு ராஜாவாய் இருந்தான். இன்றைக்கு உலகத்திலே ராஜாக்கள் இருந்தாலும் எந்த மிருகங்களும் என்ன செய்யவில்லை? மனிதனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கவில்லை. கடல்வாழ் மச்சங்கள் இன்றைக்கு ராஜாவுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறதா? ஆடை விட சிறந்த மகிமை உடையவனாயிருந்தான், அதிகாரமுடையவனாயிருந்தான். அந்த அதிகாரமும் மகிமையும் கனமும் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருந்தது? கொடுக்கப்பட்டிருந்தது. சுருக்கமாக அவர் ராஜாதி ராஜாவை போல அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த கிரீடம் என்ன செய்யப்பட்டது? ஆமா, கீழே விழுந்துட்டுங்க. அந்த மகிமை இழந்தான், அந்த கனத்தை இழந்தான். அதனால புலம்ப ஆரம்பித்தான். ஆமென். எங்கள் பாவத்தினால் எங்கள் கிரீடம் விழுந்தது, எங்கள் பாவத்தினால் எங்கள் கிரீடம் விழுந்தது என்று சொல்லி புலம்பலிலே புலம்புகிற ஒரு வேதனையான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். வாசித்து பாருங்கள். புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வாசித்து பாருங்கள். சீக்கிரமாய் புலம்பல் 5:15-16. எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒளிந்து போயிற்று. நாங்கள் சந்தோஷம் எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிட்டு. எங்கள் சந்தோஷம் எப்படி மாறிட்டு? இந்த கிரீடம் விழுந்ததை குறித்து அவர் சொல்லுகிறான். எங்களுடைய களிகூறுதல் எப்படி மாறிட்டு? சந்தோஷம் இருதயம், எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒளிந்து போயிட்டுயா. எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிட்டு. எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிட்டு. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ, எங்கள் கிரீடம் விழுந்தது என்று சொல்லி நாங்கள் பாவம் செய்தோம். ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோம். ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோம். எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்தது, எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்து போயிற்று என்று சொல்லி அந்த அபய குரல், அந்த புலம்பலின் சத்தம் அந்த புலம்பல் புஸ்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட அந்த முந்தின ஆதாம் அவன் பாவம் செய்தபடியினால் அவனுக்குள்ளே இருந்த அந்த தலையில இருந்த அந்த மகிமையான கிரீடம் விழுந்து போயிட்டு.
அவனுக்குள்ளே களி கூறுதல் அற்று போயிற்று. சந்தோஷத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான். ஆமென். அவனுடைய வாழ்க்கை ஒரு துக்கத்துக்கு நேராய், வேதனைக்கு நேராய் கடந்து வந்தது. ஆமென். இந்த நிலையிலே தான் இந்த மனுக்குலத்தின் கிரீடம் ஆமென் விழுந்ததே. அந்த கிரீடத்தை அவன் தலையிலே சூட்ட வேண்டும் என்று சொல்லி ஆமென் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை அவனை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டி கர்த்தா என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த மனுக்குலத்தினுடைய தலையில் இருந்து கீழே விழுந்த அந்த கிரீடத்தை மறுபடியும் அவனுடைய தலையிலே சூட்டும்படியாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக ஒரு மனுஷகுமாரனாக இறங்கி வந்தார். கரங்களை தட்டி ஆமா தோத்ரா நல்ல உற்சாகமா கையை தட்டி யாராரி அல்லேலூயா. நம்முடைய தலையில் இருந்து விழுந்த கிரீடத்தை நம்முடைய தலையில சூட்டும்படியாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஆமென் இந்த உலகத்திலே அவர் மானிடராய் பிறந்தார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தலையிலே என்ன செய்யப்பட்டது? முள்முடி சூட்டப்பட்டது. ஆமென். எதற்காக அவருடைய தலையிலே முள் கிரீடம் சூட்டப்பட்டது? மனிதனுடைய தலையில் இருந்து விழுந்த அந்த மகிமையின் கிரீடத்தை அந்த மனிதனுடைய தலையில் சூட்டும்படியாக அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டதையா. ஆமென். உனக்காகவும் எனக்காகவும் தான் அந்த முள்முடி அவருடைய தலையிலே சூட்டப்பட்டது. இப்பொழுது அவருடைய தலையில் இருக்கிற கிரீடம் என்ன கிரீடமாய் இருக்கிறது? முள் கிரீடமாய் இருக்கிறது. இந்த முள் கிரீடம் தரித்தவராய் கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். ஆமென். மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் இன்று வரைக்கும் அவரை கல்வாரி சிலுவையிலே அடித்த அந்த யூதர்கள் இன்று வரைக்கும் அவர்கள் கண்ட கண்களிலே கண்ட ஒரே ஒரு காட்சி என்ன தெரியுமா? அவர் முள் கிரீடம் தரித்தவராகவே அவரை கண்டார்கள். ஆமென். அவர்களுடைய பார்வை அந்த கடைசி பார்வை அந்த இயேசு கிறிஸ்து முள் கிரீடம் தரித்தவராயிருக்கிறார், முள் கிரீடம் தரித்தவராயிருக்கிறார். அவர்கள் இன்று வரைக்கும் அந்த முள் கிரீடம் தரித்த இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற பொழுது, நான் முள் கிரீடம் சூட்டப்பட்டவராய் அல்ல நான் வெளிப்படுகிறேன், நான் மகிமையும் கனமும் உடையவராக ஆமென் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அவருடைய தலையிலே ஆமென் பலவிதமான கிரீடங்கள் சூட்டப்பட்டவராய் அவர் இதோ மகிமையாக வெளிப்பட போகிறார். கரங்களை தட்டி ஓ யூதர்கள் இனி அவரை காண்பது முள் கிரீடம் சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்ல. ஆமென். அவருடைய தலையில் அநேக கிரீடங்கள் சூட்டப்பட்ட ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை அவர்கள் காணப்போகிறார்கள். நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவை தான் சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ராஜரீக கிரீடம் ஆமென் நாம் தரித்திருக்க வேண்டும். அப்படி இந்த மணவாட்டி அந்த ராஜாவை சந்திக்க விரும்பினால், அந்த மணவாளனை சந்திக்க விரும்பினால், அவருக்கு எதிர்கொண்டு போக விரும்பினால், இந்த மணவாட்டிக்கும் என்ன வேண்டும்? அந்த ராஜ கிரீடம் வேண்டும். ஆமென் அல்லேலூயா. வேணுமா வேண்டாமா? ராஜ கிரீடம் இல்லாம யாரை சந்திக்க முடியாது? ராஜாவை சந்திக்க முடியாதம்மா. ஐயா மணவாட்டி, ஆமா ராஜாத்தி, நீங்களும் நானும் யாரு? நீங்களும் இப்ப ராசாக்கள் அல்ல, இப்ப யாரு? இப்போ யாரு? ராஜாத்திகள். ஆமென். நீங்களும் ராஜாத்திகள், நானும் ராஜாத்திகள், இவர்களும் யாருதான்? ராஜாத்திகள். அல்லேலூயா. அவர் மணவாளன், நாம் யாரு? மணவாட்டி. ராஜா மணவாளனாய் இருந்தா, நம்முடைய மணவாளனாய் இருந்தா, அந்த ராஜாவுடைய தலையில கிரீடம் இருந்தா, மணவாட்டிக்கு தலையில கிரீடம் இருக்கணுமா இருக்க வேண்டாமா? ராஜாத்தி என்ன, ராஜாத்திக்கு என்ன வேணும்? தலையில கிரீடம் வேணும். ஐயோ தோத்திர, கிரீடம் இருக்கா? அல்லேலூயா. அப்ப இந்த ராஜாத்திக்கு அந்த கிரீடம் வேணும்னு சொன்னா முதல்ல எப்படி மாறணும்?
யாரா மாறுனா அந்த கிரீடம் நமக்கு கிடைக்கும் சொல்லுங்க? ராஜாவா மாறினா தானே, அப்படிதானே? அந்த ராஜரீகம் நமக்கு கிடைத்தா அந்த ராஜ கிரீடம் நமக்கு சூட்டப்படும். கரங்களை தட்டி. ஓ, புரியுதா இல்லையான்னு எனக்கு புரியல. நீங்க இருக்கிறத பார்த்தா இப்படியோ இருக்கிறீங்க. தொத்ரம். அல்லேலூயா. அப்ப ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ராஜாக்களை மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? ராஜ கிரீடம் தரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன ஆக வேண்டும்? ராஜாக்களை மாற வேண்டும் அல்லது ராஜாத்தியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த ராஜாக்களை மாற, இந்த ராஜாத்தியாய் மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் இந்த ராஜ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? என்ன செய்தால் இந்த ராஜ கிரீடத்தோடு நாம் அவரை என்ன செய்ய முடியும்? எதிர்கொண்டு போக முடியும். அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆயத்தமானவர்களுக்குள்ளே இந்த ராஜ கிரீடம் என்ன செய்ய வேண்டும்? தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஐயா கவனமும், என்னே அந்த ராஜ கிரீடம் இருக்கிறதா என்பதுதான் இன்றைய தியானம். அப்ப அநேக கிரீடங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாய் தியானிக்க போகிறோம். அதிலே இன்றைக்கு அவர் ராஜாவாக வெளிப்பட போகிறபடினாலும், நாமும் ராஜாத்தியாக அவருடைய மனவாட்டியாக அவருக்கு எதிர்கொண்டு போகிறபடினாலும், நமக்குள்ளே அந்த ராஜ கிரீடம் இருக்கிறதா என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். ஆமென். இந்த ராஜ கிரீடம் நமக்குள் இருக்கிறதா? அப்ப அந்த ராஜ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் இந்த ராஜ கிரீடம் எனக்கு கொடுக்கப்படும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் வாசியுங்கள். ஆமென். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் ராஜ கிரீடத்தை அவர் சிரசின் மேல் வைத்து அவனை வஸ்தியின் ஸ்தானத்திலே என்ன ஆக்கினான்? பட்டத்து ஸ்திரீயாக ஆக்கினான். இப்ப ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை யாருடைய சிரசின் மேல் வைத்து? எஸ்தருடைய சிரசின் மேல் வைத்து வஸ்தியின் ஸ்தானத்திலே அவளை என்ன ஆக்கினான்? பட்டத்து ஸ்திரீயாக ஆக்கினான். அல்லேலூயா. இந்த பட்டத்து ஸ்திரீயாக ஆகாமல் யாரும் ஒருபொழுதும் யாரை சந்திக்க முடியாது? ராஜாவை சந்திக்க முடியாது. ஐயா மனவாட்டி, ஆமென், நீங்களும் நானும் அந்த மனவாட்டி ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த ராஜ கிரீடம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? தரிப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சபையானது இப்பொழுது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இந்த உலகத்துல நமக்கு எப்படி இருக்கிறது? ஒரு ஆளுகை இருக்குது. இப்ப சபை உலகத்தில் ஆளுகை செய்துங்க. நமக்கு ஒரு ராஜரீக ஸ்தானத்தை, ராஜாக்களுடைய ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சபைக்கு எப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஒன்று, அவருடைய ஜனத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒன்று, ஒரு ராஜரீக ஒரு ஸ்தானம். கையை தட்டி. ஐயோ, நீங்க எல்லாம் இப்படி ஏழைகள் கூட்டம் அல்ல. கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் ஏழையின் கூட்டம் அல்ல, அவன் ராஜ வம்சத்தை சார்ந்தவன். கையை தட்டி நல்ல உற்சாகமா. எம்மா உனக்கு பணம் இருக்குதோ, பொருள் இருக்குதோ, ஆமென், ஏழையோ பணக்காரனோ, ஆனா எப்படி இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களையும் என்னை எப்படி வைத்திருக்கிறார்? ராஜாக்களாய், ஆசாரியர்களாய். கரங்களை தட்டி. ஐயா, நம்மளை பார்க்கிறவனுக்கெல்லாம் எரிச்சல் வரும். எப்பொழுது இந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நீ கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதே உன் நடம் மாறும், உன் உடம் மாறும், உன் ஸ்டைல் மாறும். அல்லேலூயா. உன் பேச்சு மாறும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். உன்னை பரியாசிப்பார்கள், பார்க்கிறவர்கள் நிந்திப்பார்கள். சபைக்கு போன பிற்பாடு அவளுடைய நடைய பாத்தியா, அவளுடைய பேச்ச பாத்தியா, எல்லாத்துல ஒரு மாற்றத்தை பாத்தியா? ஒரு கம்பீரம் இருக்கிற. இந்த கம்பீரம் பணத்தினால் வருகிறது அல்ல, தேவனுடைய அபிஷேகத்தினால் வருகிற ஒன்று. கையை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், அபிஷேகத்தினாலே நாம் எப்படி இருக்கிறோம்? ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இருக்கிறோம். இது அபிஷேகத்தினால் வந்திருக்கிற இந்த ராஜரீக கிரீடம். அல்லேலூயா. ஆனால் இனி வருகிற பொழுது இதே சபை எங்கே ஆளுகை செய்ய போகிறது? 1000 வருட அரசாட்சியில. 1000 வருட அரசாட்சியில நீங்கள் நான் அபிஷேகத்தினால் அல்ல ராஜாக்களாய் இருப்பது, எழுத்தின்படியாக உங்களையும் என்னை கர்த்தர் அந்த ஆளுகைக்கு தலைவராக ராஜாக்களாய் வைக்க போகிறார். ஆமென். அப்படிதானே வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். 1000 வருஷ அரசாட்சியில கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுப்பாராம்? ஆளுகையை கொடுப்பாராம். சிங்கங்கள் முதல் எப்படி ஆமென் முந்தின ஆதாமுடைய காலத்துல ஆமென் இந்த அனைத்து சிருஷ்டிகளும் அந்த முந்தின ஆதாமுக்கு எப்படி இருந்தது? கீழ்ப்பட்டு இருந்ததோ, அனைத்து மச்சங்களும் கீழ்ப்பட்டு இருந்ததோ, அதே போல் 1000 வருஷ அரசாட்சியிலையும் இந்த சபைக்கு அதே ஆளுகை கொடுக்கப்படும். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஆளுகை. அதற்கு பிற்பாடு இந்த சபை நித்தியத்திலும் ஆளுகைக்குள்ளே கடந்து போகும். நித்திய காலமாய் இந்த மணவாட்டி சபை அதே ஆளுகை நித்தியத்திலே கடந்து இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆளுகை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ இந்த நாட்களில் நம்ம பார்க்கிற ஒன்று, ஆமென், இந்த ராஜரீக கிரீடத்தை எப்படி நான் பெறுவது? எப்படி பெற முடியும்? அப்ப நான் ராஜாவாக மாற்றப்பட வேண்டும். முதலாவது இந்த ராஜரீக கிரீடத்தை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் முதல் அனுபவம் அவன் என்னவாக மாற வேண்டும்? என்னவாக மாறணும்? புரியுதா இல்லையா? புரியலைன்னா நான் ஆமேன் பட்டு முடிக்க போறேன். எல்லாம் அப்படியா இருக்குங்க, எனக்கு புரியலை. ஏன்னா நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கும்போது அடுத்த முடிஞ்சவரை சொல்ல இல்லை பார்த்து நாங்கள் அப்படியே கேட்டுட்டு இருந்தோம். கேட்டுட்டு பேக்காட்டா இருந்தியா? அப்படி மெய் மறந்து இருந்தோன்னு. அப்போ மெய் மறந்து இருந்தால் உண்மை என்ன செய்யாது? ஏறலன்னு அர்த்தம். தொத்திரம். ஏம்மா 1000 வருட அரசாட்சியில் நீங்கள் யாராயிருப்பீங்க? ஐயோ, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. ராஜாக்களாய் இருப்பீர்கள். ஆமென். நம்ம ராஜாக்களாய் இருக்கணும். ராஜாக்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னா எப்ப ராஜாக்களாய் மாறணும்? மரித்த பிற்பாடா? மரித்த பிற்பாடா? இப்ப உயிரோடு இருக்கிறவள்ட நம்ம என்ன ஆகணும்? ராஜாக்கள். ராஜாக்களாய் மாற வேண்டும். அப்ப ராஜாக்களாய் மாற முதல் அனுபவம் என்ன? வேதத்தில் இருந்து ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம். அது என்ன என்று சொன்னால், இஸ்ரவேலில் முதல் ராஜாவாய் ஏற்படுத்தின அனுபவம் என்ன? ஆமென். இஸ்ரவேலில் முதல் ராஜா யார்? சவுல். அல்லேலூயா. இஸ்ரவேலில் முதல் ராஜா சவுல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சவுல் எப்படி ராஜாவாக மாற்றப்பட்டான்? எப்படி இருந்தால் நீங்களும் நானும் அந்த ராஜரீக மேன்மை அடைய முடியும்? எப்படி இருந்தால் நானும் ராஜாவாக அந்த அனுபவத்துக்குள்ளே அந்த ராஜரீக மேன்மைக்குள்ளே கடந்து வர முடியும் என்பதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முதல்ல பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த கீசுடைய மகன் யாரு? சவுல். அல்லேலூயா. இந்த நாட்களில் என்ன நடந்தது என்று சொன்னால், இஸ்ரவேலர்களுக்குள்ள ஜாதிகளை போல தாங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஆசைப்பட்டார்கள். ஆமென். இந்த சவுலுடைய காலத்துக்கு முன்பு வரைக்கும் அவர்களுக்கு யார் ராஜாவாய் இருந்தார்? கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவாய் இருந்தார். அவரே அவர்களை போஷித்தார். அவரே அவர்களை வழிநடத்தினார். அவரே அவர்களை உடுத்துவித்தார். அவரே அவர்களை பாதுகாத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருந்து இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்? அதரிசனமான தேவனாய் இருந்து. அல்லேலூயா. அவர்களுடைய கண்கள்ல தரிசிக்க முடியல. அதரிசனமான தேவனாய் இருந்து இவர்களுக்கு ஒரு குறைவின்றி இவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருந்தார். ஆனால் இவர்கள் ஜாதிகளை பார்க்கிறார்கள்.
ஜாதிகளை பார்க்கிற பொழுது அங்கே தரிசனத்தோடு ஆமென் எழுத்தின்படியாக கண் பார்வையிலே ராஜாக்கள் இருக்கிறார்கள். அதை பார்த்த பொழுது இவர்களுக்கு ஒரு கேள்வி வந்தது, எங்களுக்கும் என்ன வேண்டும்? ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஐயா கர்த்தர் சொன்னாரு, ஏய் நான் தான் உங்களுக்கு ராஜாவா இருக்கிறேனே. ஆமென். இல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அதரிசனமான தேவனை இவர்கள் அறிந்து கொள்ளப்பட்டபடினாலே, அந்த ராஜரிக மேன்மை புரிந்து கொள்ளாதபடினாலே எழுத்தின்படியான ஒரு ராஜாவை கேட்டார்கள். ஆமென். அந்த ராஜாவை கேட்ட பொழுதுதான் சம்பவம் நடந்தது. என்ன நடந்ததுன்னு சொன்னா, திடீர்னு என்ன ஆச்சு, இந்த பென்யமின் கோத்திரத்துல கீசுடைய வீட்டுல அவர் பெரிய செல்வந்தன். யாரு? சவுலுடைய தகப்பன். பயங்கரமான செல்வந்தன், திரளான ஆஸ்திகளுக்கு அதிபதி, நல்ல செல்வ சீமான். ஆமென். அந்த குடும்பத்தில் பிறந்தவன் தான் யாரு? இந்த சவுலு. அன்னைக்கு அவனுடைய கழுதைகள்ல எத்தனை கழுதை காணாம போச்சு? ஒரு கழுதை காணாம போச்சு. நீங்க நினைக்கிறீங்க கழுதைன்னா என்னன்னு? அந்த காலத்துல இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற BMW காரை போல தான் அன்னைக்கு இருக்கிற கழுதைக்கு மதிப்பு. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய மதிப்புடையதாகும். நீங்க நினைக்கிறது போல அற்பமானது நினைக்க கூடாது. ஒரு கழுதை காணாம போச்சு. ஏன் சம்பவம் தெரியுமா? கவனமா கேளுங்க, வேதத்துல இருக்கு. இப்போ தகப்ப என்ன சொல்றான்னா, ஐயா கழுதையை தேடணும், எங்கும் காணல. ஒரு கழுதைனால அது விலை மதிப்புடையது. ஆமென். இப்ப தகப்ப சொல்ற, அந்த கழுதையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த சவுல் என்ன செய்கிறான்? அனுப்பினான். ஆமென். இந்த சவுல் கழுதையை தேடி போயிட்டே இருக்கிறான். எங்க தேடுறான், தேடி 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 ஒரு இடத்துல என்ன செய்யல, கழுதையை காணல. தாமே 3 நாள் ஆகுது, தளர்ந்துட்டான். ஆமென். அவனும் அவனுடைய வேலைக்காரர்களை எல்லாம் சேர்ந்து தளர்ந்துட்டாங்க. இப்ப சொல்றான், பேசாம என்ன செய்திருவோம், வீட்டுக்கு போயிருவோம். ஆமென். கழுதையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுகிற பொழுது அங்கே இருந்த ஒரு மனிதன் சொல்லுகிறான், இங்கே இந்த இடத்துல ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். அவர் என்ன செய்வாராம்? எல்லா காரியத்தையும் என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துவாராம். நாம் அவரை சந்தித்தால் நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய கழுதை கிடைக்கும். ஒன்று அவரை போய் சந்திக்கலாமே, இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இல்ல, ஒன்று அவரை சந்திக்கலாமே என்று சொல்லி சவுலுக்கு ஆலோசனை சொல்லுகிற பொழுது சற்று நேரம் அமர்ந்திருந்த அந்த சவுல், சரி என்ன செய்யலாம், சந்திக்கலாம் என்று சொல்லி யாரை சந்திக்க போகிறார்? சாமுவேலை சந்திக்க போகிறார். அங்கே காணப்பட்ட தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் சாமுவேல் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்க போகிறார். ஆமென். சந்திக்க போகிற வேளையிலே நடந்த காரியம் என்ன தெரியுமா? இவன் 3 நாள் கழுதையை தேடி அவன்கிட்ட பையா, என் கழுதை ஒன்று என்ன செய்துட்டு காணாம போயிட்டு, இன்னும் என்ன செய்யல, கிடைக்கல, ஏதாகிலும் கண்டுபிடிச்சு சொல்லுமையா, என் கழுதை எங்க இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்துல தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து வருகிறது, நீ கழுதை குறித்த கவலை விடு, கழுதை கிடைத்து விட்டது. கையை தட்டி, எத்தனை ஆச்சரியம்! நீ எதுக்கு கழுதையை நினைச்சு கவலைப்படுற? கழுதை குறித்த கவலையை விடு, கழுதை கிடைத்து விட்டது. ஆனால் ஆமென், ஜனங்களோ உன்னையும் உன் குடும்பத்தையும் அல்லவோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீயோ கழுதையை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் சகல ஜனங்களும் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் அல்லவோ தேடுகிறார்கள். அதுண்டு போய் நிற்கிறாய். என்னையா நீங்க சொல்றீங்க? நான் இந்த பென்யமின் கோத்திரத்தில் நான் ஒரு சிறியவையா, எனக்கு அந்த தகுதி எல்லாம் இல்லை. ஆமென். இந்த ஜனங்கள் உன்னை தேடுகிறார்கள், நீ கழுதையை தேடிக் கொண்டிருக்கிறாயே. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது ஆண்டவர் சொன்னான், இப்படி ஒருவன் உன்னை தேடி வருவான். ஆமென். நீ என்ன செய்யணும்? அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஆமென். அவனை நீ என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9:20 வாசியுங்கள். 3 நாளைக்கு முன்னே
காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? நீ கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் எல்லா ஜனத்தினுடைய தேட்டமும் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு நீ ஏதோ ஒன்றை தொலைத்து கொண்டு தேடிக்கொண்டே இருக்கிறாய். அவன் கழுதையை தொலைத்தான். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமாதானத்தை தொலைத்தவனாய் இருக்கலாம், ஏதோ ஒரு சந்தோஷத்தை தொலைத்தவனாய் இருக்கலாம். ஆமென். ஏதோ ஒரு சந்தோஷத்தை தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாய். ஏதோ ஒரு சமாதானத்தை தேடி தேடி எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும், எங்கே போனால் சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு உலகத்தின் சந்தோஷத்தை நீ தேடிக்கொண்டு போகிறாய். ஆமென். ஒரு கழுதையை தேடி போன சவுலை போல ஏதோ ஒரு கழுதையை தேடி 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 அலைந்து கொண்டு இருக்கிற. ஆமென். ஆனா ஒன்று புரிந்து கொள். ஆமென். உன்னுடைய தரிசனம் என்ன தெரியுமா? ஆமென். உன்னை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கழுதையை தேடி நடக்கிற என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென், நீ கழுதையை தேடி நடக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய நபர். கையை தட்டி நீ எதை தேடுகிறாய்? உன்னுடைய மேன்மை என்ன? உன்னுடைய உயர்வு என்ன? உன் மேல் வைத்திருக்கிற தேவ தரிசனம் என்ன? நீ ஏதோ ஒரு உலகத்தை நாடிக்கொண்டு இருக்கிறாயே, ஏதோ ஒரு அற்பமான காரியத்துக்காக ஏங்கி ஏங்கி நடந்து கொண்டு இருக்கிறாயே. கர்த்தர் இதற்காக உன்னை தாயின் கற்பத்தில் இருக்கிற பொழுது தெரிந்து கொள்ளவில்லை. நீ தாயின் கற்பத்தில் இருக்கிற பொழுது ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட நபராய் இருக்கிறாய். கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆராதி, ஆராதி, ஆராதி. எவ்வளவு அற்பமான காரியத்தை நோக்கி ஓடுறமா, எவ்வளவு அற்பமான காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற. உனக்காக ஒரு ராஜ கிரீடமும் ஆயத்தமாய் இருக்கிறது, உனக்காக ஒரு ராஜ மேன்மையும் ஆயத்தமாய் இருக்கிறது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றவளாய் இருக்கிறாயே. அப்படி இருப்பாய் என்று சொன்னால் வரும் தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்ளுவாய்? ஹல்லேலூயா. ஏதம் அழகாய் கேட்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து ஏதோ உலக சந்தோஷத்துக்கு பின்னாக ஒரு கழுதையை தேடி நடக்கிற, அந்த கழுதையை தேடி நடக்கிற உன் வாழ்க்கையை குறித்து என் அப்பா சொல்றாரு, நீ இதை தேடி நடக்க வேண்டிய நபர் அல்ல. ஆமென். நான் உன்னை ராஜாவாக முன் குறித்து இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் இந்த சவுல முதல் ராஜாவாக ஆமென் ஏற்படுத்தின பொழுது முதல் அனுபவம், அவன் ராஜாவாக இருந்த நிலையிலே என்னவாக முடியாது? ராஜாவாக முடியாது. நீங்களும் நானும் இதே நிலையில இப்பொழுது இருக்கிற இதே தேடல்ல. ஆமென். எதை தேடிட்டே இருக்கிற? எதை தேடி? இங்க பாரு ஐயா, எதை தேடி தேடி ஓடுற? ஏதோ ஒரு கழுதையை தேடி காலையில இருந்து ஓடுற. கண்டுபிடிச்சியா? 10 நாள் ஆகுது கண்டுபிடிச்சா, 15 நாள் ஆகுது கண்டுபிடிச்சா, 3 மாசம் 4 மாசம் ஒன்னும் கையில சிக்கல மாட்டார், காணையில மாட்டார். கழுதை எங்க போச்சோ? அல்லேலூயா. ஏதோ ஒரு கழுதையை தேடி ஓடுற அனுபவம் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில. அது ஒருவேளை உலகத்தின் சந்தோஷமாய் இருக்கலாம், அது ஒருவேளை உலகத்தின் தேவைகளாய் இருக்கலாம், ஆமென், உன் வாழ்க்கைக்குரியதா இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நீ ராஜாவாக வேண்டியவன். அப்போ இந்த தேடல்ல நீ இதே நிலையில என்ன ஆக முடியாது? ராஜாவாக முடியாது. அப்ப ராஜாவாக வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள்ளே சில அனுபவங்கள் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இதே நிலவரத்தில் எந்த மனிதனாலும் ராஜாவாக முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப சவுல் இதே அனுபவத்தில் இதே நிலவரத்தில் இருக்கிறான். என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதே நிலவரத்தில் அவனை ராஜாவாக்க முடியாதப்பா. அதனால அவனை ஒன்று பண்ணு. என்ன பண்ணினவனோ முதலாவது அவனை என்ன செய்? வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 10:6 வாசிங்க.
அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். கையை தட்டி புரிந்தவர்கள். ஓ, எத்தனை அருமையான தேவனுடைய வார்த்தை பாருங்க. முதல் ராஜாவை ஏற்படுத்தின விதம். அல்லேலூயா. இருக்கிற நிலவரத்துல உன்னால ராஜாவாக முடியாது. நீ இப்ப இருக்கிற நிலவரத்துல அந்த ராஜரிக மேன்மை அடைந்து கொள்ள முடியாது. ஆமென். அந்த ராஜரிக பட்டத்தை நீ அடைந்து கொள்ள முடியாது. அந்த மணவாளனுக்கு நீ மணவாட்டி ஆக முடியாது. அந்த ராஜ கிரீடம் இல்லாமல் அந்த ராஜாவை உன்னால சந்திக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ திரும்ப மனதாயிருந்தால் உன் தேவனுக்கு நேராய் திரும்பு. கையை தட்டி. ஆமென். இந்த துக்கம், இந்த கவலை உனக்கு தேவையற்றது. நீ எதை குறித்து கவலைப்படுகிறாயோ, எதை குறித்து துக்கப்படுகிறாயோ, அது உனக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். நீ கொடுக்கப்பட்ட பெற்றுக்கொண்ட காரியத்துக்காக நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். நீ விசுவாசித்தால் அதை நீ பெற்றுக்கொண்டாய். கையை தட்டி. ஆமென். இது என் ஆண்டவருடைய பார்வையில் அற்பமான காரியம். நீ எதை குறித்து கவலைப்படுகிறாயோ அது உன்னுடைய பார்வையில் பெரிதாயிருக்கிறது. ஆனால் என் தேவனுடைய பார்வையிலே இது அற்பமான காரியம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எந்த தேவை உனக்கு வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சவுலே, அந்த கழுதை குறித்து நீ கவலைப்படாதே. புரியல. அந்த கழுதை குறித்து கவலைப்படாத. என்ன கழுதைய குறித்து கவலைப்பட்டு இருக்கிற? ஐயா, கடன் பார என்கிற கழுதையா, பணம் என்கிற கழுதையா, பதவி என்கிற கழுதையா, வசதி என்கிற கழுதையா, எனக்கு ஆளுகை செய்யணும் என்கிற கழுதையா, உலகத்துல நல்லா இருக்கணும் என்கிற கழுதையா, இதை குறிச்செல்லாம் நீ கவலைப்படாத. அதை என் மீட்பர், என் ரட்சகர், என் ராஜாதி ராஜா உனக்கு சந்தித்து விட்டார். சவுலே, அதை குறித்து நீ கவலைப்படாதே. நீ தேடினது உனக்கு கிடைத்தது. கையை தட்டி. கையை தட்டி தோத்ரா. எல்லாம் கேட்கம்ப இப்படியா இருப்பீங்க? இப்ப கேரளாவா இருக்கணும். சாபைய துள்ளி குதிக்கும். அல்லேலூயா. நமக்கு இடி விழுந்தாலும் எப்படிதான் அசைஞ்சாலும், ஆடி மாசத்துல என்ன அசைஞ்சாலும், அம்மிக்கல் அசைஞ்சாலும் நாங்க இப்படித்தான் அசைவோம். தோத்ரம். அல்லேலூயா. இப்ப சம்பவம் என்ன? இப்போ சொல்றாரு, நீ அதை குறித்து கவலைப்படாதப்பா, ஆனா நீ ராஜாவாக மாற்றணும். ஆனா இந்த நிலைமையில மாற்ற முடியாது. இப்ப இருக்கிற இன்றைக்கு என் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய நபர். கர்த்தர் உன்னை தாயின் கற்பத்தில் இருக்கிற பொழுது முன்குறித்திருக்கிறார். நீ அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே பங்கு கொள்ள வேண்டிய நபர். அல்லேலூயா. என் மணவாளனை சந்திக்கிற மணவாட்டியாக என் ஆண்டவர் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி. அல்லேலூயா. ஆகையினால் உன் நிலவரம் மாற்றப்பட வேண்டும். இந்த நிலவரத்தில் அவன் ராஜாவாக முடியாது. அவன் என்னவாகணும்? வேறு மனுஷனாகணும். பழைய மனுஷன் அல்ல, வேறு மனுஷனாகணும். அந்த துக்கத்தோடு கவலையோடு உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிற, உலகத்தை நாடிக்கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிற எவனையும் என்னால ராஜாவாக்க முடியாதையா. அவன் மேல அந்த அபிஷேகத்தின் ஆவியை ஊற்று. ஆமென். அந்த பரிசுத்தாவின் வல்லமை உன்மேலே ஊற்றப்படட்டும். அந்த அபிஷேக தைல உன்மேல் ஊற்றப்படட்டும். அப்பொழுது நீ ஆவியிலே நிரப்பப்படுவாய். அந்த பரிசுத்தாவியானவர் உன்னை நிரப்புகிற பொழுது உன் நிலவரத்தை கர்த்தர் மாற்றுவார். நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். கையை தட்டி. எல்லாம் வாயை திறந்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. மாமிசத்தில் இருக்கிறது வரைக்கும் ஒன்னால வேறு மனுஷன் ஆக முடியாது. இந்த துக்கம், இந்த கவலை, இந்த பாரம் உன்னை விட்டு விலகாது. இப்பொழுது அந்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக என்னை வேற்று மனுஷனாய் மாற்றும் ஐயா. என் நிலவரத்தை மாற்றும் ஆண்டவரே. நான் ஒரு பாவியாய் இருக்கிறேனே. இந்த ராஜரீக கிரீடத்தை நான் இழந்தவனாய் இருக்கிறேனே. இந்த
ராஜ மேன்மை இழந்து நான் உலக கவலையோடு இருக்கிறேனே, உலக பாரத்தோடு இருக்கிறேனே, உலகத்தில் ஏதோ ஒரு கழுதை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேனே, என்னை மாற்றும் அப்பா. கரங்களை தட்டி எல்லாம் வாயை திறந்து கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. என் மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும், என் மேல அந்த அபிஷேக தைலத்தை வைப்பீராக. என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும் நாதா. அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. என் வாழ்க்கை மாறணுமே, என் வாழ்க்கை மாறணுமே. எனக்குள்ள இருக்கிற இந்த உலகத்தின் நாட்டம், இந்த உலகத்தின் தேட்டம் என்னை விட்டு விலகணுமே அப்பா. உலக கவலை என்னை விட்டு விலகணுமே, இந்த உலக பாறை என்னை விட்டு விலகணுமே. என்னை மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, முதல்ல அவன் என்ன ஆகணும்? வேறு மனிதன் ஆக வேண்டும். ஏன் வேறு மனிதன் ஆகணும்? இவன் வேறு மனிதனாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? வேறு மனிதன் ஆகனா எதற்காக சொன்னார்? 1 சாமுவேலின் புத்தகம் 10:9 வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார், வேற இருதயத்தை கொடுத்தார். கையை தட்டி இவன் வேறு மனிதன் ஆக வேண்டும். ஏமாறு ஆகணும் தெரியுமா? அவன் வேற இருதயம் உடையவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த இருதயத்தோடு அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ண முடியாது, ராஜாவாக மாற முடியாது. கையை தட்டி புரியுதா? புரியுதா? இந்த இருதயம் மாற்றப்பட வேண்டும். நீங்களும் நானும் அந்த ராஜரீக மேன்மை அடைய விரும்பினால், அந்த 1000 வருஷ அரசாட்சியில நீங்களும் நானும் ராஜாக்களை இருக்க விரும்பினால், இந்த வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மணவாட்டியாக ராஜ கிரீடம் தரித்தவராக அவரை சந்திக்க விரும்பினால் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஏன் மாற வேண்டும்? நம்முடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். சாமுவேலை விட்டு, ஆமென், சவுலை விட்டு சாமுவேல் போனா சவுலுடைய இருதயம் என்ன செய்தது? மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இருதயம் மாறணுங்க. ராஜாவா இருந்தா அவனுடைய இருதயம் என்ன செய்யணும்? மாறணும். கடின இருதயம் மாறணும், கல்லான இருதயம் மாறணும். அல்லேலூயா. மகா திருக்குள்ளது கேடுள்ளதுமாகிய அந்த இருதயம் என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. இந்த கேடான இருதயத்தோடு ராஜாவாக என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் மாற வேண்டும், வேற்று மனுஷனாக மாற வேண்டும். இருக்கிற நிலவரம் உன் வாழ்க்கையில மாறணும். இந்த நிலவரம் பரிதாபமான நிலவரம். நீ தேவையில்லாத ஒரு தேடல்ல இருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் என்ன செய்தாள்? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் கையை தட்டி. நீ தேவையற்ற ஒரு தேடல்ல அவன் கலங்கி துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று, எனக்கு அந்த நல்ல பங்கு வேணும், அந்த ராஜரீக மேன்மை வேணும், அந்த மணவாட்டியின் ஸ்தானம் வேணும், அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கணும், அந்த 1000 வருஷ அரசாட்சியில நான் பிரவேசிக்கணும். நித்தியமா என் ராஜாதி ராஜாவோடு அவருடைய மணவாட்டியாய் நான் வீட்டிருக்க வேண்டும். கையை தட்டி வாய் திறந்து ஆமென். இந்த தேவையை விட்ட நித்திய நரகத்திலே தள்ளப்பட்டு விடுவ. ஆமென். இந்த சின்ன கஷ்டத்தை உன்னால தாங்க முடியல, இந்த சின்ன வேதனை உன்னால சகிக்க முடியல, இந்த நல்ல பங்கை விட்டன்னு சொன்னா நிலைமை என்ன தெரியுமாமா? இதை குறிச்சே நீ இந்த கவலையோடு இருந்த, இந்த பாரத்தோடு இருந்தன்னு வச்சுக்க, இந்த நல்ல பங்கை இழந்துருவ. ஆமென். இந்த நல்ல பங்கை இழந்தா நித்தியமான எரி நரகத்திலே தள்ளப்பட்டு விடுவாய். நித்தியமான எரி நரகம். ஆமென். அல்லேலூயா. ஏசாவை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. என்ன செய்தானாம்? எதற்காக? ஒருவேளை வயிற்று போஜனத்துக்காக, ஒருவேளை தன்னுடைய இன்பத்திற்காக, ஒருவேளை தன்னுடைய பசியை ஆற்றும்படியாக விசேஷமாய், ஆமென், அவனுக்கு கிடைத்த கிரயமாக தானமாக கிடைத்த அந்த விலையேறப்பட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன என்று எண்ணினான்?
அற்பமாக உதறி தள்ளினான். அற்பமாக இந்த உலகத்தில் நம்ம சிற்றின்பத்தின் நிமித்தமாக ஆமென் ஒரு நிமிஷம் சந்தோஷம் ஆமென் உலகத்தில் கொஞ்ச நேரம் சந்தோஷத்திற்காக இவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் எத்தனை பேர் அற்பமாக தள்ளி கொண்டு இருக்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகையினால மார்த்தாளை போல இருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்காரு. அல்லேலூயா. நீ கவலைப்படுகிற காரியம் என் தேவனுடைய பார்வையில் அற்பமான காரியம். உன் தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாளை தினம் உன்னுடையதல்ல, அதினது நாளுக்கு அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் போதும். நாளை தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற? தேவையானது ஒன்றே, கையை தட்டி தேவையானது ஒன்றே, எனக்கு அந்த ராஜரிக மேன்மை வேணும், அந்த ராஜரிக கிரீடம் வேணும், அந்த நித்திய ராஜ்யம் எனக்கு வேணும், அந்த நித்திய ராஜ்யத்தின் சந்தோஷம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அதை அடையணும்னு சொன்னா நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? மாற்றப்படணும். ஆகையினால் தான் என் ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அவர் உன் வாழ்க்கையில் கேட்டது எதைத்தான் கேட்டாரு? அந்த கேடான, அந்த கல்லான, அந்த மூர்க்கமான, அந்த வைராக்கியமான, அந்த மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் அசுத்தம் நிறைந்ததுமான அந்த இருதயத்தை என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. கையை தட்டி என் அப்பா கேட்ட கேள்வியை பார்த்தீங்களா? உன் இருதயத்தை எனக்கு தா. ஆமென். அந்த இருதயத்தை நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். உன் இருதயத்தை நான் சுத்தப்படுத்துவேன். உன் இருதயத்தை நான் பரிசுத்தப்படுத்த வல்லவராயிருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை சுத்திகரிக்க நான் வல்லவராயிருக்கிறேன். உன் கடின இருதயத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறேன். உன் பாவ இருதயத்தை கழுவி உன் இருதயத்தை சுத்திகரித்து உன்னை புது மனுஷனாக, வேற்று மனுஷனாக, வேறே மனிதனாக மாற்ற நான் வல்லவராயிருக்கிறேன். என் மகளே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. வேற ஒண்ணு எனக்கு தேவையில்லை, உன் இருதயத்தை எனக்கு தா. ஆமென். ஆண்டவருடைய கரத்தில் இந்த இருதயத்தை கொடுப்போமா? அல்லேலூயா. இந்த இருதயத்தை ஏன் கொடுக்கணும்? ஏன் ராஜாவுடைய இருதயம் மாற்றப்படணும்? ஒருத்தன் ராஜாவாக மாற வேண்டும் சொன்னா அவன் இருதயம் மாற்றப்படணும். ஏன் மாற்றப்படணும்? நீதிமொழிகள் 21 வாசிங்க. ஏன் அந்த இருதயம் மாற்றப்பட வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. சத்தம ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அவர் தமது சித்தத்தின்படி என்ன செய்கிறார்? அதை திருப்பி விடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு ராஜாவுடைய இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமாமா? திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கக்கூடாது. கடினம் உள்ள இருதயத்தோடு இருக்கக்கூடாது. கல்லான இருதயத்தோடு இருக்கக்கூடாது. இந்த கல்லான இருதயம் இருந்தா, இந்த திருக்குள்ள இருதயம் இருந்தா, இந்த கேடான இருதயம் இருந்தா நீங்களும் நானும் என்னவாக முடியாது? ராஜாவாக முடியாது. ஆளுகை செய்ய முடியாது. நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. 1000 வருட அரசாட்சியிலே பங்கு கொள்ள முடியாது. ஆகையினால நாம் எப்படி மாற வேண்டுமா? நம்முடைய இருதயம், ராஜாவுடைய இருதயம் மாற்றப்படணும். ஏன் மாற்றப்படணும்? ராஜாவுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய கருத்தில் எப்படி இருக்குது? நீர்க்கால்களை போல. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேசத்துல நீர்க்கால்கள் இருந்தா அந்த தேசம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த தேசம் எப்படி இருக்கும்? செழிப்பாய் இருக்கும். கையை தட்டி அல்லேலூயா. ஆமா, ராஜாவின் இருதயம் அப்படி இருக்கணும். நீர்க்கால்களை போல இருந்தால் ராஜா இருக்கிற அந்த தேசம், அந்த ஜனத்திற்கு அவன் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருப்பான். அவன் செழிப்பாய் இருப்பான். அவனுடைய தேசம் செழிப்பாய் இருக்கும். அவனுடைய ஆளுகை செழிப்பாய் இருக்கும். அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கரங்களை தட்டி உன்னை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, ஒரு நீர்க்கால்களின் ஒரு பாத்திரமாக, ஆமென், உன் இருதயத்தை
இருதயத்தை மாற்ற என் ஆண்டவர் விரும்புகிறார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்க வேண்டிய நபர். நீ ஏதோ ஒரு கழுதையை தேடி தேடி உன்னுடைய ஸ்தானத்தை இழந்து கொண்டிருக்கிற, உன்னுடைய மகிமையின் கிரீடத்தை இழந்து கொண்டிருக்கிற, ஆமென், உன்னுடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிற, நீ அதற்காக அழைக்கப்படவில்லை. என் ஆண்டவர் உன்னை அநேகத்திற்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, ஒரு ராஜாவாக என் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நமக்கு இந்த இருதயம் இருந்தா, ஆமென், என்ன இருதயம், என்ன இருதயம், அந்த நீர்க்கால்கள் போல இருக்கிறான் அந்த இருதயம். அல்லேலூயா. இருதயம் மாற்றப்பட்டா நம்ம இருதயத்தை நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எப்போ என்ன சோமனாலும் என்னத்தை ஆண்டவர், என்னத்தை ஆண்டவர், என்ன இயேசு, என்ன இயேசு. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க. நீங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த இருதயம் மாற்றப்படாமல் இருந்தால் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். நல்ல ஜபம், நல்ல ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன தாண்டவர், என்ன தாண்டவர், ஜபித்து ஒன்றும் இல்லை, என்ன தாண்டவர், என்ன ஆண்டவர், என்ன ஆராதனை, தோத்திரம். சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறீங்களா இல்லையா? நான் இப்போ சொல்லட்டுமா? என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர் என்று அல்ல, நல்ல ஆண்டவர் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல வாய் திறந்து புரியல, புரியல. ஆமா, இந்த கடின இருதயத்தை கர்த்தருக்கு கொடு, இந்த கேடான இருதயத்தை கர்த்தருக்கு கொடு, இந்த வைராக்கியமான இருதயத்தை கர்த்தருக்கு கொடு, இந்த அசுத்தமான இருதயத்தை கர்த்தருக்கு கொடு. அவர் அந்த இருதயத்தை நீர்க்கால்களை போல மாற்றுவார், நீர்க்கால்களை போல மாற்றுவார். உன்னை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். உன் குடும்பத்திற்கு நீ ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருப்பாய். அநேகருக்கு நீ ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருப்பாய். அப்படி உன் இருதயம் மாற்றப்படுகிற பொழுது உன் இருதயம் சுத்த இருதயமாய் மாறுகிறது. சுத்த இருதயமாய் மாற்றப்படுகிற பொழுது சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலருக்கோ கர்த்தர் நல்லவர். கையை தட்டி இப்ப புரியுதா? அந்த சுத்த இருதயம் வந்துட்டுன்னு சொன்னா நீ என்ன நல்ல ஆண்டவர்னு சொல்ல மாட்ட. நல்ல ஆண்டவர், கையை தட்டி நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவர்கள் சொல்லுகிற ஒரு பாடல், நல்லவர், நல்லவர், நல்லவர். அல்லேலூயா, இயேசு நல்லவர். கரங்களை தட்டி. ஆமா. அப்ப இப்போ என்ன இயேசுன்னு சொல்ல காரணம், இருதயத்துல என்ன இல்லைன்னு அர்த்தம், சுத்தம் இல்ல, அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்ல. அந்த இருதயத்தை நீ அவருக்கு கொடுத்தா, ஆமென், இந்த வார்த்தை உன் நாவிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா விலகும். எத்தனை கஷ்டம் பாடு இருந்தாலும் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சுத்த இருதயத்தை கேளுங்கள். ஆமென். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னும் தகுதிகள் 4-5 தகுதிகள் இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த நாள் தியானிக்கலாம்.